Hi guys, this is Black Shirt Review with Arun. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜாக்கி. இந்த படம் மலையாள டைரக்டர் எடுத்த தமிழ் படம். இந்த படம் பாரம்பரியமாக மதுரையில் நடக்கிற ஒரு கெடா சண்டையை பற்றி சொல்லுது. கெடா சண்டைனா ஆட்டு சண்டை. மதுரையிலே கெடா சண்டையில் கிங்கா கார்த்தின்றவர் இருக்கிறாரு. அவர் எந்த கெடா சண்டைக்கு போனாலும் அவர் தான் வின் பண்ணுவார். வின் பண்ணி ஜாக்கி அப்படின்ற ஒரு மெடலை வாங்கி போட்டு கெத்தாக இருப்பார். நம்ம ஹீரோவும் அதே மாதிரி கெடா சண்டை விடுறவர் தான். இப்படி ரெண்டு பேருமே ஒரு கெடா சண்டைக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த சண்டைக்கு லேட்டாக போயிடுறாரு. லேட்டாக போனவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே போனவர் நம்ம கிங்காக இருக்க கார்த்தியோட கெடா கிட்ட சண்டைக்கு விடுறாரு. அந்த சண்டையில் நம்ம ஹீரோவோட கெடா கார்த்தியோட கெடாவை போட்டு செய்ன்னு செஞ்சிருது, வின் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவோட கெடா அடித்தோடனே அவருக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுது. இவனை எப்படியாவது சும்மா விடக்கூடாது, இவன் குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் சண்டை விட்டு ஹீரோவோட கடையை ஜெயிச்சாரா இல்லையா, நம்ம ஹீரோ பதிலுக்கு என்னெல்லாம் பண்ணார், அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. ஃபஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாம் பார்த்துடலாம். கண்ணு முன்னாடி ஒரு கடா சண்டை நடந்தால் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குமோ அந்தளவு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இவங்க இதெல்லாம் செட்டு போட்டாங்களா இல்லையான்னு தெரியல, அந்தளவு ரியலாக இருந்தது ஒவ்வொரு பிளேஸும். இந்த படத்தில் அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வர கடா சண்டைலாம் நம்ம கண்ணை சிமிட்டாமல் அந்தளவு உன்னிப்பாக பார்ப்போம். ஏன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்தது இந்த ஃபைட்லாம். இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸும் நம்ம ஹீரோ தான், மைனஸும் நம்ம ஹீரோ தான். இந்த படம் மதுரையில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ ஒரு கேரளாக்காரரு. ஸோ இவர் பேசுகிறதுல அந்த கேரளா டச்சு அப்படியே இருக்கும். மதுரைக்காரங்க ஸ்லாங்கே வராது. இவரை ஒரு மதுரைக்காரராக ஏற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படம் பார்த்தோன்னா ஒரு சூப்பர் படம்னே சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஆடுகளம் படம் பார்த்துருப்பீங்க. ஆடுகள படம் ஒரு சேவல் சண்டையாக இருக்கும். அதில் ஆட்டை வச்சு அந்த படத்தை எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படமும் இருந்துச்சு. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குடும்பத்தோட இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.